அப்போஸ்தலர் 3rd chapter 3வது அதிகாரம் வாசிக்கலாம். ஆமா, அவங்க போயிருந்தாங்க பிச்சை கேட்க. இப்ப படிங்க 8ஆம் வசனம். அவன் குதித்து எழுந்து, பாருங்க நாமத்தை சொன்னா எப்படி பாருங்க, எல்லா பக்கத்துல கைபிடி சொல்லுங்க. ஆண்டு நாமத்தை சொன்னா குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே. வெளியே உட்கார ஆளுக்கு இவ்வளவு பவர் இருக்கணும், உள்ள உட்கார ஆளுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும். அவர் நாமத்தை சொல்லும் பொழுதே எவ்வளவு பெரிய மிராக்கிள் நடக்கு இல்ல? ஆமா, சொல்லுங்க. அவர் நாமம் இனிமையான நாமம். Beautiful name, sweet name, Jesus. Hallelujah. ஆமா, எல்லா நாமங்களுக்கு மேலாக அவர் நாமத்தை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அவர் நாமத்தை நமக்கு இனிமையான நாமம். ஆனா பேய் நடுங்கும். ஹல்லேலூயா. அவர் நாமத்திலே நோய்கள் விலகும். அவர் நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதை சேர்ந்து பாடலாமா? Thank you Lord. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, சவுண்ட் வைங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷனான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? Hallelujah. Jesus, we praise you, Lord, we praise you, Father. Praise Jesus. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். உம் நாமம் வாழ்க. உம் அரசு வருக. உம் சித்தம் நிறைவேறுக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? It's a beautiful day, dynamic day. Thank you Lord. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி
வேளையில நம்மளை ஜீவ பலியா கொடுக்கணும். நோவா அவருடைய குடும்பம் 8 பேர் காக்கப்பட்ட பொழுது பரிசுத்த பறவைகள், ஜோடுள்ள பறவைகளை எடுத்து அதை பலியிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அதை நுகர்ந்தாராம். நுகர்ந்தவர் மாத்திரமல்ல, இனி நான் ஜலத்தினால மனுஷனை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குதத்தமும் பண்ணுகிறார் கர்த்தர். ஆராதனையில கர்த்தர் உன் பலியை அங்கீகரிக்கிறார், உன் பலியை கர்த்தர் நுகர்கிறார், உனக்கு வாக்குதத்தமும் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த பலிகளை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்காக, கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார்? ஆமென். சொல்லுங்க எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொண்டு நடத்தும் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி. பலிகள் செலுத்தியேன். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விரும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையை திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விரும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையை திருப்பி விட்டி. செய்தார் நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். செய்தார் நன்மைக்காக நன்றி செலுத்த
உயர்த்தி எல்லாரும் அப்பாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலிகள் தேவனை மகிமைப்படுத்தும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிவிடும். Thank you Lord, praise you Lord, we praise you Master, we magnify you Lord. The God of Elijah is our God. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா ஒரு பெரிய சவால் விடுகிறார். அக்கினியினால் பதிலளிக்கும் தேவனே தேவன், அக்கினியினால் பதிலளிக்கிற தேவன். Thank you Holy Spirit. அக்கினி இறங்கினது, ஜனங்கள் பேசினார்கள், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். நாவுகள் யாவும் சொன்னது, கர்த்தரே தெய்வம் என்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் இறங்கினது. ஜனங்கள் எல்லாரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Hallelujah. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Hallelujah. இன்னைக்கு நமத்திலே ஒரு பெரிய தேவன் வந்திருக்கிறார். நம்மை நிரப்பும்படி, நிறைவாக்கும்படி, பலப்படுத்தும்படி, கிருபை தரும்படி, தயவு வைக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். நாங்கள் தரிசித்து நடக்கல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் பெரியவர். Thank you Lord. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உடையாத சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தேவனை பாட போகிறோம். 1 2 3 4 கரங்களை தட்டி. Come on, let's lift his name. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உடையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உடையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. நல்லதை
ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே உடையாண்டு செஞ்சிலிருந்து தூவினீரே கண்மலையே கண்மலையே கண்பிடித்து இதுவரை நடத்தினீரே வியாதி விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம் வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம் மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம் வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடங்கிடுவே வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடங்கிடுவே சேர்ந்து பாடுவோம். மறித்த காரியம் மறுபடித்துவம் முடித்த வாழ்க்கை முற்றிலும் மறித்த காரியம் மறுபடித்துவம் முடித்த வாழ்க்கை முற்றிலும் மாறும் ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே உரையாக சிற்றிலிருந்து தூவினீரே கண்மலையே எங்கள் கண்மலையே கருவிழுத்து இதுவரை நடத்தினீரே நீளமணி அடுவது போதும் இருதய கடினங்கள் மாறும் இறந்து நீ அழுதது போதும் இருதய கடினங்கள் மாறும் உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும் உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும் மறித்த காரியம் மறுபடி துவங்கும் முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும் மறித்த காரியம் மறுபடி துவங்கும் முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும் ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே உரையான செற்றிலிருந்து தூவினீரே கண்மலையே எங்கள் கண்மலையே கரமெடுத்து இதுவரை நடத்தினீரே Thank you, Lord. கரங்களை உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்னைக்கும் அறியாமலும் இருப்பான். அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன். ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன். எலியா ஒரு இடத்துல ஜெபிப்பார். ரொம்ப வேதனை நிறைந்த ஜெபம் அது. ஒரு ஊழியக்காரன் அப்படி ஜெபிக்கிறது தான் கூடாது. ஆனா ஜெபிப்பார். போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிப்பார். எத்தனை பேருக்கு அந்த ஜெபம் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. ஆனா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஜெபத்தை கேட்டார். என்ன ஜெபம் கேட்டார் தெரியுமா? செத்து போனோம்னா நீ சாவை பார்க்காம உயிரோட தூக்கிட்டான்ட்டாரு. உயிரோட தூக்கிட்டு போயிட்டாரு. ஒரு அடையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மகிமையின் நம்பிக்கையை நம்ம விடவே கூடாது. விசுவாசத்தை விடவே கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஜீசஸ. ஆமா, நான் அதை குறித்து உங்களோட பேசுறேன். ஆண்டு சித்தமானா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, we can't question our God. நம் தேவனை நாம் கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, நாம் சிருஷ்டிகள், அவர் சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நல்லதெல்லாம் வரும்பொழுது சந்தோஷப்படுறோம். இந்த உலகத்திலே எல்லா காரியங்களிலும் எல்லா நிகழ்வு கூட ஒரு நிகழ்வு மரணம் தான். மரணமும் ஒரு நல்ல நிகழ்வு தான்.
என்று பைபிள் சொல்லுது. பிரசங்கியில சொல்றார் மரண நாளும் நல்லது. 7:1 சொல்றார் மரண நாளும் நல்லது. அல்லேலூயா, நல்லது என்று சொல்றாரு. ஆமா, வேதம் நல்லதுன்னு போது நம்ம அதை கெட்டதுன்னு யோசிக்க முடியாது. அவே நல்லது. அவ்வளவு அழகா பிலிப்பியருக்கு அழகா எழுதுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார், சாவு நமக்கு ஆதாயமாய் இருக்கிறது. ஆவே சோர்ந்து போக கூடாது. பலத்தோட ஆண்டவரை துதிக்கணும், மகிமையா ஆண்டவரை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you, Lord. Hallelujah. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர் அழித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர் அழித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கரம் உயர்த்தி உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. ஸ்தோத்திரம். உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உலகத்துல நம்ம நேசிக்கிறவங்க, ரொம்ப அன்பு வைக்கிறவங்கலாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போவாங்க. இது உலக நியதி. போவாங்க. அவங்க முன்னால போயிருக்கிறாங்க, நம்ம பிறகு போறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். ஹீப்ரூஸ்ல 9th chapter verse 27 அழகா இருக்கும். Once it was appointed. அது நியமிக்கப்பட்ட ஒன்று. We can't change it off. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? மரித்தோரிலிருந்து முதற் பேரானோராய் இயேசுவை தேவன் எழுப்பினார்ல, அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சம்டைம்ஸ் நம்ம கேட்போம், ஜீசஸ் இருக்கிறாரா இருக்கிறாரா இருக்கிறாரா? அவர் இருந்தா ஏன் அப்படிதான் கேட்டாங்க. நீங்க இருந்திருந்தா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே,
இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். We can't question him. It's too hard. அது ரொம்ப கடினமானது. அது தேவனை துக்கப்படுத்தும். ஆராதனை வேளையில கர்த்தரை நாம் உயர்த்தி ஆண்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா எல்லாரும்? Thank you Lord. நீங்க போதும் எனக்கு. சபையா நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவர் போதுமானவர். His grace is sufficient. Christ is more than enough for us. அவர் ரொம்ப அழகான தேவன். அவர் சொன்னாரு, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவார். யோவான் 14:16 சொன்னார். 18ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன் உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏன் கவலைப்படுற? தைரியப்படு, பயப்படாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை விட்டு விலகலையே. ஹல்லேலூயா. Thank you Lord. உங்க துக்கத்திலே நீங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். வார்த்தை உங்களை பலப்படுத்தும். நீங்க அழக்கூடாது. பவுல் அழகா சொல்லி கொடுக்கிறார், நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை நான் அவரை குறித்து தான் சொல்றாரு. யாரையும் அவர் பிளேம் பண்ணல. So please don't cry. Be cheer. Be strong. Be bold in Christ. Hallelujah. சபை சோர்ந்து போயிடக்கூடாது. சபை தைரியமா இருக்கணும். சபை பலனா இருக்கணும். கர்த்தரை பிடிச்சுக்கணும். Hallelujah. Hallelujah. Amen. எல்லாரும் அப்பாவை துதிக்கலாமா? Hallelujah. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. Come on everybody. எலியாவின் தேவனே கரங்களை தட்டி இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மாத்திரம் நீந்திருக்க காவாலின் கடைகள்
எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே, எங்கள் அக்கினி ஜுவாலையே. மரண சாசனத்தை எழுதினவர் அவர் செத்துட்டு இருந்தா அந்த மரணத்துக்கு பலன் வந்திருக்கும். மரண சாசனத்தை எழுதினவர் உயிரோடு இருக்கிறார். அந்த மரணத்திற்கு பலன் இல்லைன்னு சொல்லி பவுல் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உயிர்த்தவரே உயிரோடு நல்லா துதிங்க. அவங்க துதிக்கணும். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே நன்றி ஸ்தோத்திரம். நேற்று தினம் 38 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. குழந்தைங்க, ஸ்திரீகள், ஐயமார்கள் எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. கதறி அழுகுறாங்க. சில மினிஸ்டர்ஸ் போய் அழுகுறாங்க. எவ்வளவு வேதனை. ஹமாஸ் இடத்துல பயங்கரமான யுத்தம். தகப்பன் தாயை இழந்து பிள்ளைகள் கதறி அழுகிறார்கள். இதெல்லாம் யோசிக்கிறோம். ஏன் கிராண்ட்ஸ்டைன்ஸ் தன் 2 பிள்ளைகளோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஒடிசா மாநிலத்தில் குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்தார். அவரை வேன்ல வைத்து எரித்து விட்டார்கள். கண் எதிரில் குழந்தைங்க எறிகிறாங்க, அவரும் எரிந்து சாம்பல் ஆகிறார். இயேசு இல்லாத போயிட்டாரா? இருக்கிறார். ஆமா, கிறிஸ்து அவர்களுக்கு ஜீவனாய் மாறி போனார். சாவு அவர்களுக்கு ஆதாயமாய் மாறி போனார். அல்லேலூயா. ஏன் சார்லி கிரிக் யுஎஸ்ல நல்ல அருமையா ஒரு புரட்சியான வேதத்தை புரட்சிகரமாய் பேசக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அவரை ஒரே இதுல துப்பாக்கி சூட்ல கொன்னுட்டாங்க. அந்த மனைவி கதறி அழுது சொல்றாங்க, என் கணவனை சுட்டவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லாரும் இயேசுவுக்காக மகிமையாக அவருடைய சமூகத்திலே காணப்படுவார்கள். இதுதான் எங்க நம்பிக்கை. இதுதான் எங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்த நம்பிக்கை. நீங்க கேள்வி கேட்கிற நம்பிக்கைக்கு எங்களுடைய வேதம் அல்ல. எங்களுடைய வேதம் தெளிவாய் இருக்கிறது. என் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் எங்க நம்பிக்கை. Hallelujah. You don't question in God. தேவனை கேள்வி கேட்காத, ஜாக்கிரதை. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். சீர்படு, ஒழுங்காகு. கேள்வி கேட்க நீ யார்? நீ தேவனுக்கு பிரியமா இருக்கிறியா? சத்தியத்திற்கு தூணா இருக்கிறியா? சாட்சியா இருக்கிறியா? ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசட்டும். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். எல்லா வாய்களை திறந்து இயேசுவே நன்றி என்று சொல்லலாம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. பலவீனமான பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். அவங்களை எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்தணும், நல்ல பலன் தரணும். அதே போல அம்மா சாந்தி அம்மாக்காக நம்ம ஜெபிச்சோம். அவங்கள ஆண்டு தயவா கொண்டு வந்திருக்கிறார். அப்பாக்காக கூட நம்ம ஜெபிக்கணும். அவருக்கும் நல்ல சுகபலனை ஆண்டவர் தரணும். இந்த சபையிலே மூத்தவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் சுகம் தரணும், தீர்க்காயுள தரணும். சின்னவங்களுக்கு கூட, சகோதரிமார்களுக்கு கூட எந்த இப்படிப்பட்ட வியாதிகள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு தேவன் தயவாய் இருந்து பாதுகாக்கணும். பாதம் பிடிச்சு நான் கெஞ்சி கேட்கிறேன். கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.